எவ்வளவு பெரிய கஷ்டமா நினைக்கிறோம். அதாவது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமா இருக்கும், இல்ல 4-5 நாளைக்கு உட்காந்து அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமா இருக்கும். ஆனா கண்ணுல துளி தண்ணி வந்திருக்காது. அப்ப நான் போய் பார்க்கணும்னு தோணும், அவரோட போய் சொல்லணும்னு தோணும். நேரா போனோம்னா அவரை பார்த்தோமே எல்லாம் மறந்து போயிருக்கும், அவரை மட்டும் பார்க்கணும்னு தான் தோணும். அவரை பார்த்துட்டு அழுக வேண்டிய நேரத்துல அவரை பார்த்து சிரிப்பு வரும். ஏன்னா நம்மளோட அந்த என்ன அலைகள் அவரோட கலந்துருக்கும். அவரை பார்த்ததுமே அவரு தான் எல்லான்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே நாடகம்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் உன்ட்ட என்னத்தை போய் சொல்றது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம். அதே போலதான் உச்சகட்ட சந்தோஷம் வந்தாலும் அவர்கிட்ட போய் பகிர்ந்துக்கணும்னு போகும்போது அவரை பார்த்ததுமே எல்லாமே மறந்து போய் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுகிட்டு இருப்போம். இது எத்தனை பேர் உணர்ந்திருப்போம், யோசிச்சு பாருங்களேன். கோயிலுக்கு போறப்ப போய் புலம்புன காலம், பாதியை சொல்லி பாதி மறந்த காலம், கடைசியா எல்லாத்தையும் மறந்து எல்லாமே உனக்கு தானப்பா வந்த கஷ்டம், எனக்கு என்ன அப்படின்னு விலகி நின்று வேடிக்கை பார்க்குற காலம். காரணம் நீ எனக்குள்ள இருக்க. அதுதாங்க அந்த பக்தியை எப்படி சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம தேட தேட அந்த இறையாற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கின்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் போய் அப்படின்னு தெரியும் பொழுது அவர் மட்டும்தான் நிஜம்னு நினைக்கும் போது அவர் முன்னாடி நிக்கிறத விட வேற என்ன பாக்கியம் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்துடுது இல்ல. அதுதான் அந்த உண்மையான பக்திக்கான அந்த ஒரு அடையாளமா இருக்கும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம். Oh,